சொல்ல முடியாத அந்த அம்மா அப்படி ஒரு அழகா இருப்பாளாம். இருக்கின்றாள். அப்பேற்பட்ட தேவகி என்ன அழகா இருக்கிறா தெரியுமா? எப்படி அவ பெண்ணுக்கானா பெண்ணாளி, பெண்ணுக்கானா பெண்ணாளி, அவ பேடை கொண்ட மயிலழகி, அவ கண்ணுக்கு கண்ணழகி, காது மூக்கு வடிவழகி, அவ மூக்கழக மொழியழகா, அவ முகத்தினோட திருவழகா, அவ செக்க நல்ல சிவப்பழகி, செந்தூர பொட்டழகி, அவ வங்கி தலையழகி, தேவகி வாடாமல்லி பொட்டழகி, ஒரே நல்ல தலையழகி, தலையழகி, குங்குமுக, அவ குங்குமுக, பெண்ணுக்கு பெண்ணழகி, பேடை கொண்ட மயிலழகி, ஆமையா கண்ணுக்கு கண்ணழகி, அவள் காது மூக்கு வடிவழகி, அழகி, அவள் மூக்கழகும் மொழியழகும் முகத்தின் திருவழகும், திருவழகும், முன்னழகை கண்டவர்கள் மோகம் கொள்வார் ஆயிரம் பேர், ஆமையா பின்னழகை கண்டவர்கள் அவரை பின்தொடர்வார் ஆயிரம் பேர். 1000 பேர்கள். பேர்வட்ட பேர் அழகியாயிருக்கிறா அந்த கமுசந்தங்கை தேவகி. ஆமா அப்படி அழகு நிறைந்த பெண்ணாக இருக்கும் போது ஆமையா பார்த்தான் கமுசமுடி ராஜமன்னா, என்ன சொல்கிறார்? நம்ம தங்கச்சி மூத்தவதான் பூத கணத்தோடு பிறந்தா, ஆமா மூத்தவா பூத கணத்தோடு பிறந்தா, நம்ம அவளை பெண்ணு கேட்டு யாரும் அரண்மனைக்கு வர மாட்டாங்க. அவ்வளவு பெரிய உருவமா இருந்தா யாரு பெண் கேட்டு வருவா? அவளை கட்டி கொடுக்கவும் முடியாது, கட்டி கொடுக்க யாரும் பெண்ணு கேட்டு வரவும் மாட்டாங்க. வர மாட்டாங்க. ஆகையினால சரி இப்பேற்பட்ட ஆ, தேவகியாகப்பட்டவ அவள்ல இருந்து இவ ஒரு மடங்கு கூட அழகா இருக்கிறா. இருக்கின்றாள். இப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணாகப்பட்ட அந்த தேவகியாகப்பட்டவளுக்கு ஆமையா வைங்க. இவளுக்காவது ஒரு கல்யாணம் முடிச்சு ஆமா கண்குளிர நம்ம பார்க்கணும் பார்க்கணும். அப்படின்னு சொல்லி சரி கமுசமுடி ராஜமன்னனாகப்பட்டவன் என்னய்யா அரண்மனையிலே மந்திரியை வரவழைத்தான். வரவழைத்தார்? எப்பா மந்திரி, என்ன அனைவரும் இங்க வாங்க. வந்துட்டோம். என் தங்கச்சி மூத்தவாதான் பூத கணத்தோடு பிறந்தா, சரி அவ இருக்க அழகுக்கு பெண்ணு கேட்டு வரமாட்டாங்க, அவளை கட்டி கொடுக்கவும் முடியாது. முடியாது. ஆனா இரண்டாவது தங்கையாகப்பட்ட தேவகி அவள்ல இருந்து இவ பேர் அழகியா இருக்கிறா ஆமா பேரழகியா இருக்கா அப்படின்னு சொல்லி சரி மூத்தவா இருக்காளே பூதகி ஆமா ஊருக்கு அப்பால் ஒரு கல்லறையை கட்டி சரி அந்த கல்லறைக்குள்ள குமரி மடம்னு பேர் வச்சு ஆமா பூதகி அங்க கொண்டு அடைச்சு வச்சான். சரி தங்கையே பூதகி, அம்மா அன்னை என்னைக்கு நான் ஆபத்துன்னு உன்னை அழைக்கிறேனோ அன்னைக்கு மட்டும் நீ வந்தா போதும். அப்ப மாத்திரம் வந்தா போதும். அதுக்கு முன்னால என் அரண்மனை பக்கம் நீ வந்துடக்கூடாது கிட்ட வந்துடக்கூடாது அப்படின்னு பூதகியை ஊருக்கு அப்பாலே குமரி மடத்திலே கல்லறைக்குள்ளே கட்டி வைக்க சரி தங்கையாகப்பட்ட தேவகிக்கு திருமணம் முடிக்க வேணும் என்று ஆமையா அப்பா மந்திரிமார்களே என்ன நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 4 ஓவியரை கொண்டு வாங்க. கொண்டு வாங்க. 4 ஓவியரை வரவழைத்தார்கள். சரி அப்பா ஓவியர்களே, ஐயா என் தங்கையாகப்பட்ட தேவகிக்கு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் முடிக்கணும். சரி கல்யாணம் முடிக்கணும்னா என்ன வேணும்? என்ன வேணும்? ஆ? கல்யாணம் முடிக்கணும் முதல்ல நல்ல அழகான பொண்ணு வேணும். அழகான பொண்ணு வேணுமா? ஆமா. அப்படியா? அது நாங்க தெரியாமல இருக்கோம். ஏன் ஆச்சி உனக்கு பிடிக்கலையோ? இல்ல எனக்கு சொல்லதாயி. பிறகு நமக்கு காலம் கடந்து போச்சு, நமக்கு நம்ம கல்யாணம் பண்ணாத நாடு ஒத்துக்குமா என்னாச்சு? அதானே என்ன சொன்னாச்சு சொன்னாச்சு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா எனக்குன்னு கேட்டா நான் சொல்லிருப்பேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம் தாயின்னு இருப்பேன். நீ தானே அழகான பொண்ணு வேணும்னு. கல்யாணம் முடிக்கணும்னா அழகான பொண்ணு வேணும். உனக்கு வேற தங்கச்சி இருந்தா நமக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி தருமா? நீ இது சும்மா இரு கணேசா. கெட்டி கொடுத்ததுக்கு இன்னும் விட தெரியலப்பா, உனக்கு இன்னொரு கல்யாணம் வேறையா? சும்மா இரு கணேசா. யாருக்குமே கிழக்கு மேக்க அலையுது. கிழக்கு மேக்கு பைக்கு தூக்கிட்டு மேக்கு கிழக்கு அலைதாரு, எங்க போறாரே தெரியல. அதுக்கு சொல்லல, மூத்த அக்கால கட்டி கொடுத்திருக்காரு. இன்னும் இளைய தங்கச்சி இருந்தா நம்ம கட்டி தருமான்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ரைட், அதுக்கு என்ன உம்மா உழைப்புக்கு அதுக்கு நம்ம கட்டி கொடுத்தா குறைஞ்சு போகுது. அது வேற ஒண்ணும் இல்ல. சரி ஆச்சி அடிக்கடி பத்தல, அவ அடிக்கடி காங்காமத்தான் இன்னொன்னு கேட்காரு. அவன் 2 பேரும்னா அவகிட்ட 2 மாத்தி மாத்தி அடிப்பாங்கல்ல. அந்த பக்கம் ஒரு அடி, இந்த பக்கம் ஒரு அடி. நீ நல்லா வாங்க. கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா சரி முதலாவது மாப்பிள்ளையுடைய போட்டாவையும் பொண்ணுடைய போட்டாவையும் கொடுத்து, மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா பெண்ணுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு போட்டாவை கொண்டு போய் தான் இன்னைக்கு கல்யாணம் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போட்டோ எடுக்கணும்னு சொன்னா தான் நம்ம 3 வீடியோ காரங்க இருக்காங்கல்ல, அந்த காலம் இந்த போட்டா
கிடையாது பாரு, இது இல்லையோ? ஓவியமாகத்தான் அன்னைக்கு வரைவாங்களாம். ஆமா 4 ஓவியரை வரவழைத்து சரி. மாளிகை வாசலில ஒரு வெள்ளை திரையை கட்டினான். ஆஹா மாளிகை வாசலிலே ஒரு வெள்ளை திரையை கட்டி சரி கமசந்தங்கை தேவகி அரண்மனைக்கு உள்ள விட்டான். சரி. ஓவியரை மாளிகை வாசலிலே வெளியே விட்டான். சரிதான். அப்பா ஓவியரே, என்ன? இதோ தெரிகிறதே என் தங்கையின் நிழல். ஆமா நிழல் தான் தெரியுது. இந்த திரையில என் தங்கையினுடைய நிழல் தெரியுது பாருங்க. ஆமா அத பார்த்து தான் நீங்க 4 பேர் என் தங்கையினுடைய ஓவியத்தை வரைந்து கொடுக்கணும். ஐயா கம்சராஜா, என்ன கொஞ்சம் திரையை நீக்குங்களேன். நேரடியா பார்த்து வரைஞ்சோம்னா நல்லா இருக்கும். நேரடியா பார்த்தேன்னு சொன்னா உன் கண்ணு ரெண்டையும் நான் நோண்டி போடுவேன் நோண்டி. அது வேறயா? அப்பவும் நீ திரைய நேரா பார்க்க கூட கடைக்கண்ணால் பார்த்து தான் நீ இந்த ஓவியத்தை வரையணும். ஆமா உங்களுக்கு திறமை எப்படி இருக்கோ அது மாதிரி. அப்படின்னு சொல்லி 4 ஓவியரை வரவழைத்தான். ஓவிய போட்டாவை வரைந்து சரி இந்தாங்க மன்னா உங்கள் தங்கையை தேவகியின் ஓவிய வரைபடம் அப்படின்னு 4 ஓவியத்தை வரைந்து 4 மந்திரிமார்களை கூப்பிட்டான். சரி அப்பா மந்திரிமார்களே, என்ன பண்ண? இந்தா பிடிங்க 4 ஓவியத்தையும். சரி 4 பேருக்கும் 4 ஆணையை கொடுத்தான். சரிதான். 4 ஆணையை சுமக்கக்கூடிய பொன் பொருளை கொடுத்தான். அடே மந்திரி, இன்னும் என்ன 8 நாளைக்குள்ள சரி என் தங்கையாகப்பட்ட தேவகி என்ன ஒரு அழகா இருக்கிறாளோ அவ அழகுக்கு இணங்க ஒரு அழகான மாப்பிள்ளைய கொண்டு வந்து நீங்க அரண்மனையில விட்டுறணும். கொண்டு வரணும். 8 நாளைக்குள்ள மாப்பிள்ளை மட்டும் வரல உங்க 4 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். பொடி மனுஷனா இருக்க கூடாது. ஏ மந்திரி இங்க பாரு, மாப்பிள்ளை பாக்கனா சும்மா சாதாரணமா பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணும்? ரொம்ப வளர்ந்த மாப்பிள்ளையும் ஆகாது. நெட்ட மாப்பிள்ளையும் ஆகாது. பணமரம் மாதிரி இருக்க கூடாது. சரி. ரொம்ப குட்டையான மாப்பிள்ளையும் ஆகாது. அதுவும் நல்லா இருக்காது. சரி. ரொம்ப தடியும் இல்ல, ரொம்ப பொடியும் இல்ல, கிடையாது. கருப்பும் ஆவாது சிவப்பும் ஆவாது. என்ன மாதிரி சிவப்பா இருக்கணும். நீ என்ன அழகா இருக்க. ஒரு இடத்துல கூட தழும்பு இல்லாத இடம் பாய் கிடையாது. பூரா தண்ணியை போட்டு வண்டியில விழுந்து கறி எடுத்தாலும் காக்குள்ளதான் சேரும். அந்த மூஞ்ச பாருங்க, எத்தனை வாட்டி அந்த மூஞ்சில அடிபடுது. இதெல்லாம் வீர தளிம்பையா. ஆமா தளிம்பெல்லாம் வாங்கன்னு சொன்னா உம மாதிரி உள்ள ஆளுங்க தளிம்பு வாங்க முடியாது. என்ன மாதிரி உள்ளவன் குப்புற விழுந்தவன் தான் தளிம்பு வாங்கலாம். ஒரு பாட்டுல போட்டுட்டு சரி வண்டியில நிதானம் இல்லாம சரி 100ல போன பிறகு எப்படி 108ல தானே வர முடியும். 100ல வந்தா 108ல தான் வர முடியும். அப்படி எல்லாம் வீர தழும்பு வாங்க முடியுமா? உன்ன மாதிரி அதானே கேட்டேன். வாங்க முடியாது. அதான் வீர தழும்புங்கிறது. சரி மாப்பிள்ளைன்னு சொன்னா தடியும் இல்லை பொடியும் இல்லை நெட்டையும் இல்ல குட்டையும் இல்ல, கிடையாது. கருப்பும் இல்ல சிவப்பும் இல்ல. ஆமா தண்டிக்கு தரமான மாப்பிள்ளையை நீ 8 நாளைக்குள்ள கொண்டு வந்து நிப்பாட்டு. அனுப்பாட்டு. பாவி இப்படி ஒரு மாப்பிள்ளை கேட்கான நம்ம எங்க போய் பார்க்க? எங்க தேடுவது? அப்படி என்று மந்திரிமார்கள் ஒன்று கூடி அவையா அப்படியே ஆட்டுமென்று அப்படியே ஆட்டுமென்று மந்திரியும் ஒன்று கூடி ஆலையை தாளித்துக் கொண்டு கமசந்தங்க தேவகிக்கு அவர மாப்பிள்ளையும் தேடி எல்லோ நாடு விட்டு நகரம் விட்டு அவர் எங்க வாராரா மேநாடு வாரா மேற்கு மலையாள தேசத்தில் நாடு நகரத்தை விட்டு 4 ஆணைகளையும் பத்தி கொண்டு 4 மந்திரிமார்களுமே நாட்டை விட்டு நடந்து வருகிறார்கள். முதலாவது மாப்பிள்ளை பார்க்கணும்னா எந்த நாட்டுக்கு போகலாம்? மேற்க முதல்ல மலையாள தேசம் சேர நாட்டுக்கு போய் பார்ப்போம். மலையாள தேசத்துல மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் கேட்கவா செய்யணும். ஆணும் பெண்ணும் அப்படி ஒரு அழகா இருக்கும் அப்படின்னு மலையாள தேசத்திலே வந்து மாப்பிள்ளைய பார்த்தாங்க. மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு. ஆனா வந்தவர வான்னு கேட்க மாட்டுக்காரு. வந்தவர வான்னு கேட்கலன்னா கண்ணு மட்டும் முடிச்சுக்கிட்டே இருக்கு. கண்ணு பார்க்கத்தான் செய்யுது. ஆனா யாரு வந்து நிக்கான்னு மாப்பிள்ளைக்கு தெரிய மாட்டுக்கு. கண்ணு முடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா யாரு முன்னால வந்தாலும் தெரியாது. அதான் முழிகண்ணு குருடுன்னு சொல்லுவாங்க. மலையாள தேசத்துல மாப்பிள்ளைய பார்த்தா மாப்பிள்ளை நல்லா இருக்கு, கண்ணு தெரிய மாட்டுக்கு. இந்த மாப்பிள்ளைய கொண்டு போனோம்னா கமசராஜே நம்ம கண்ணை பிடுங்கி மாப்பிள்ளைக்கு ஒட்ட வச்சிருவான். அப்படி என்று மலையாள தேசத்தை விட்டு வடநாடு தேசத்துக்கு வாரார்கள். வடநாடு சோழ நாட்டுக்கு வருகின்ற போது சோழ நாட்டுல வந்து மாப்பிள்ளை பார்த்தாங்க. அங்கேயும் மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு. மாப்பிள்ளை அழகா இருக்காரு. ஏ மாப்பிள்ளை இந்த வாரம் ஏ சாப்பிட்டியடா?
என்ன வாய் திறக்க மாட்டுக்கு? ஒரு 2 ஸ்பீக்கர் அவுட். ஸ்பீக்கர் அவுட். ஸ்பீக்கர் கேக்கு. அவரு ஊம முடிவான். ஓ ஸ்பீக்கர் வாய் அவுட் ஆயி. வாய் அவுட்டா போச்சு, வாய் பேச தெரியல. மாத்திரை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டீரோ? கல்யாணம் ஆயிருக்கா? வாய் இருந்தா தானே பேசுவாரு. வடநாடு சோழ நாட்டுக்கு வந்தார்கள். மாப்பிள்ளைக்கு வாய் பேச முடியல. இந்த மாப்பிள்ளைய கொண்டு போனோம்னு சொன்னா நம்ம நாக்கறுத்து கமசை ஒட்ட வச்சிருவான். அப்படி என்று வடநாடை விட்டார்கள். கீழ்நாடு தேசத்துக்கு வருகிறார்கள். கீழ் நாட்டிலே வந்து பார்க்கும் போது அங்கேயும் மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு. ஆள் சிவத்தாளு, தடியும் இல்ல, பொடியும் இல்ல, நெட்டையும் இல்ல, கட்டையும் இல்ல, தண்டிக்கு தரமான மாப்பிள்ளையா இருக்காரு. ஏ மாப்பிள்ள சாப்பிட்டீரா? நான் தானே. நான் செவலக்காலை இப்ப கொடுக்கல. சங்கரன் கோயிலுக்கு வாரியரா? நான் என் மாடு ஒரு மாடு தான், யாரு மாடு இருக்குன்னு அதை இப்ப கொடுக்க மாட்டேன். அப்படியா? சங்கரன் கோயிலுக்கு வாரியான்னா செவலக்காலை விக்கலங்க. சாப்பிட்டேன்னா என் கண்ணு குட்டி போட்டிருக்குங்க. இவன் காது கேட்க மாட்டுக்கு. இந்த குருட்டு முடிவான் கூட இருந்து காலத்தை கழிக்கலாம். இந்த செவிட்டு முடிவான் கூட இருந்து காலத்தை கழிக்கவே முடியாது. நான் பையத்தான் பேசுவேன், என்ன மூதி கணக்க அப்படிம்பான். என்ன செவிடம்னு பாத்தியோ? அவர் செவிடுதான். ஆச்சி சத்தம் போட்டு பேசுனா என்ன செவிடம்னு பாத்தியோ அப்படின்னு கேட்பாரு. அதனால இந்த குருடன் கூட இருந்து வாழலாமே தவிர செவிடனை கொண்டு வாழ முடியாது. அதனால இந்த மாப்பிள்ளையும் வேண்டாம். அப்படி என்று கீழ்நாடை விட்டு பாண்டிய நாடாகப்பட்ட தென்னாட்டுக்கு வருகிறார்கள். தென்னாடு யாருடைய நாடு? அது தென்னாடு வந்து அதான் நம்ம நாடு, பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டுக்கு வந்தாச்சுன்னா கருப்பெல்லாம் கட்டி வைரம், வெள்ளை எல்லாம் வெறும் சொல்ல. தென்னாடுன்னு சொன்னா தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொல்லியிருக்காங்க. எதற்கு தெரியுமா? அதாவது தென்னாட்டுலதான் சிவதலம் கூடுதலாம். இப்போ விஷ்ணு தலம் வந்து 101, சிவதலம் வந்து 1008. அப்படிங்கக்கூடிய நாடானது தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொல்லக்கூடிய நாடு நம்ம நாடு. பாண்டி நாடு. ஆமா. அப்பேற்பட்ட தென்னாடு பாண்டிய நாடுக்கு வந்தார்கள். சரி. பாண்டிய நாட்டிலே வந்து மாப்பிள்ளைய பார்க்கும் போது அங்கே மாப்பிள்ளையும் பார்க்காரு. மாப்பிள்ளையும் பார்க்கும் போது கையும் காலும் மாப்பிள்ளைக்கு நடக்க முடியல, ஊனமா இருக்கு. கையும் காலும் நடக்க முடியலன்னா அந்த மாப்பிள்ளைய கொண்டு போய் என்ன வேலை பார்க்க முடியும்? அப்படி என்று அந்த மாப்பிள்ளையும் வேண்டாம் என்று சொல்லி அங்கே 8 நாளா அங்கே மாப்பிள்ளையும் தேடுவாரா. அங்கே 8 நாள் மாப்பிள்ளையும் கிடைக்கலை என்று மந்திரியும் சொல்லும் போது 8 நாளாக 8 திசையிலையும் தேடி பார்த்தார்கள். 8 திசையிலையும் எங்கு தேடியும் மாப்பிள்ளை கிடைக்கவில்லை. உடனே மந்திரிமார்கள் 4 பேர்களும் அரண்மனைக்கு வந்து ஏ ஐயாவே கமுசரா, ஐயாவே கமுசரா, நாங்க உங்க தங்க தேவகிக்கு மாப்பிள்ளையும் தேடிய நாங்க போகாத நாடு இல்லை, பாராத தேசம் இல்லை. மந்திரியும் சொன்ன போது அந்த கவசம் அன்னை ஏறி சொல்வார். அடே மந்திரி, என் தங்கை தேவகிக்கு மாப்பிள்ளை கிடைக்கலையா? நான் மூத்தவளுக்கு தான் ஒரு கல்யாணம் பண்ண முடியலன்னு கவலைப்பட்டேன். சரி. இளையவள் தேவகிக்காவது ஒரு கல்யாணம் ஆகும்னு பார்த்தனே. கல்யாணம் ஆகும் வாங்க. என் தங்கை தேவகிக்காவது ஒரு கல்யாணம் நடக்குமா அப்பா? நடக்குமா? ஐயா, என்ன அரசம் அண்ணா, ஐயா, உங்க தங்கைக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நாங்க சொல்ல முடியுமா? நாங்க ஜோதியமா வாக்கோ. சோசியரை வரவழைத்து
தேவகியின் சாதகத்தை தெளிவாக பார்க்க சொல்லுங்க. சொல்லுங்க. மாப்பிள்ளை வாராரா வரலையான்னு ஆமா அவங்க பார்க்கக்கூடிய சாதகமே சொல்லும். ஆமையா அப்படின்னு மந்திரி சொன்ன உடனே சரி நாட்டிலே இருக்கக்கூடிய சோசியர்களுக்கு பறையோசை அடித்தார்கள். ஆமையா அந்த காலத்துல கமசனுடைய ஆட்சியில அவனுடைய கருவூர் பட்டணத்துல சரி 1000 சோசியர்கள் இருந்தார்களாம். ஆஹா சோசியர்கள் சொன்னா வடநாட்டுல தான் அதிகம். ஆமா அங்கதான் அதிகம். வடநாட்டுல இருந்து தென்னாட்டுக்கு வந்தவங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதேதான். அப்போ கருவூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய 1000 சோழருக்கும் பறையோசை அடிக்க சொன்னார். ஆஹா பறையோசை அடித்த போது ஆமையா 999 சோசியர்களும் அரண்மனைக்கு வந்தார்கள். வந்தவங்க அத்தனை பேரு வரும்போதே பேசிக்கிட்டு வாரான். அவன் ஒத்து பேசுறாங்க. ஏ சுப்பையா என்ன ஏ ருக்கு என்ன வாரோம் வந்துட்டேன் வாரம் ஓய் வந்துட்டேன் ஓய். நம்ம போய் ஒரு ஆளு இருக்கு ஒரு ஆளு இல்லைன்னு நம்ம மாத்தி மாத்தி சொன்னோம்னு வைங்க. சரி கமசராஜன் நம்ம 999 பேரையும் சும்மா விட மாட்டான். தலையை துண்டிச்சிருவான். தலையை துண்டித்து கோட்டை வாசல்ல தொங்க விட்டுருவான். சரி போனவங்க அத்தனை பேரு ஒண்ணு போல இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம அத்தனை பேரையும் வீட்டுக்கு விட்டுருவான். உயிர் பிழைக்கலாம் அப்படின்னு போகும்போது எல்லாரும் பேசிக்கிட்டே போறாங்க. நம்ம ஒத்து பேசுறாங்க. அரண்மனைக்கு போனாங்க. தேவகி சாதகத்தை தெளிவாக பார்த்தார்கள். சரி அண்ணா கமசராஜா என்ன உங்கள் தங்கையாகப்பட்ட தேவகிக்கு மாலை யோகமே இல்ல. மாலையே பூக்கலியா? மாலை யோகமும் இல்ல மாப்பிள்ளையும் இல்ல. சரி அப்படின்னு வந்தவங்க அத்தனை பேரு ஒண்ணு போல இல்லன்னுட்டு வீட்டுக்கு போயிட்டான். சாதகமா இப்படி பேசும். அப்பந்தான் கமசராஜன் பார்த்தான். என்ன செய்கிறாய்? அடே மந்திரி என்ன 1000 சோசியர்னு சொன்ன 999 பேர் அரண்மனைக்கு வந்தார்கள். 1000வது சோசியர் இன்னும் அரண்மனைக்கு தாங்களே அவனை அழைத்து கொண்டு வா. உடனே அந்த ஒரு சோசியரை கூட்டி வா. அப்படி என்று சொன்னபோது ஆமையா பார்த்தான் மந்திரிமார்கள். என்ன செய்கிறாய்? 1000வது மந்திரியாகப்பட்டவர் ஆமா அந்த சோசியன் யாரு தெரியுமா? யாரு? அங்கே கமசனோட அரண்மனை. கமசனோட அரண்மனை 1000வது சோசியன் தான் காசி பாப்பான். காசி பாப்பான் கட்டுடனே வந்து வா. ஏ காசி நல்ல பாப்பான் கல்யாணி ஆச்சி அவர்கள் 2 பேர்களுக்கு அன்றையத்த நம்மதி 60க்கு 60 கல்யாணம் நடக்குதை. 1000வது சோசியர் ஆமா அவர்தான் காசி பாப்பானும் கல்யாணி ஆச்சியும். ஆமையா அன்னைக்கு பார்க்க அவர் 2 பேருக்கும் 60க்கு 60 திருக்கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது. நடக்கு. மந்திரி போகும்போது போய் கொண்டிருக்க சரி காசி பாப்பா ஆச்சிக்கு 2 முடிச்சுதான் போட்டிருக்காரு. சரி 3வது முடிச்சு போடணும். ஆமா அதுக்குள்ள மடியில கொண்டு போய் மந்திரி ஓலையை நீட்டிட்டான். அவ நீட்டுகிறார். ஓலையை வாங்கினார். காசி பாப்பான் வாசித்து பார்க்க என்ன ஓலையில மரண ஓலை எழுதி இருக்கு. ஐயோ நீர் மட்டும் இப்பமே அரண்மனைக்கு வரல உம்ம தலை இப்பமே துண்டிக்கப்படும். அப்படி என்று ஓலையில் எழுதி இருப்பதை கண்டு காசி பாப்பான் கல்யாணி ஆட்சியை கூப்பிட்டு அடி ஏடி அம்மா கல்யாணி ஏடி அம்மா கல்யாணி கமசனோட அரண்மனையில் மரண ஓலை வந்திருக்கு. அரண்மனைக்கு போக வேண்டும். ஏ அம்மா கல்யாணி கமச அரண்மனையில இருந்து எனக்கு மரண ஓலை வந்திருக்கு. நான் இப்பமே சோசியம் பார்க்க போக போறேன். ஒரு முடிச்சு போடுகணும். ஏனா நேக்கு 2 முடிச்சு போட்டேளே 3வது முடிச்சு நேக்கு யாருன்னா போடுவா? என் தம்பி போடுவான். தம்பி அப்படியா? வேற யார் போடுவா? தம்பி இருக்காரோ? ஆமா 2 முடிச்சு போட்டேளே நேக்கு 3வது முடிச்சு யாருன்னா போடுவா? அத என் தம்பி போடுவான்மல்ல. தம்பி வருவான் உனக்கு. நான் போகலன்னு சொன்னா என் தலையை வெட்டிடுவான். ஆச்சி நீ எப்படி கட்டிக்கிட்டு வந்த? ஆச்சியவா ஆச்சி வந்து கட்டிட்டு வந்தேன். 2 முடிச்சு நான் தான் போட்டேன். 1 முடிச்சு என் தம்பி தான் போட்டான். கரெக்ட். யாமனு கேட்கணும். என்ன காரணம்? அதாவது என் அவருக்கு இந்த வெக்க வேக்காடுனா பிடிக்காது. ஐயர் வேற ஓமகுண்டத்தை போட்டு வளர்த்தாரா? அவருக்கு வெக்க தாங்கலன்னா உடனே 2 முடிச்சோட எந்திரிச்சிட்டாரு. ஓடி போயிட்டாரு. அப்புறம் தம்பி வந்து 3வது முடிச்ச போட்டு அதான் தவறான வார்த்தை. அதாவது இன்னைக்கு திருமணம் நடக்கும்போது 2 முடிச்சு மாப்பிள்ளை போடுவாரு. 3வது முடிச்சு யார் போடுவா? 3வது முடிச்சு உடப்பறம் தான் போடுவா. ஓ சரி. தங்கைமார்கள் அக்காமார்கள் போடுவார்கள். போடுவாங்க
போடுவாங்க. இதுதான் பழக்கம். அப்படியா? நான் சொல்லிட்டேன், தவறா சொல்லிட்டேன். சரி, நான் கூட என்ன நீ சொன்னது வாஸ்தவமோ நினைச்சு போனேன். அப்படியா? சரி. ஏட்டி கல்யாணி என்ன ஐயரே ஆத்துல போறாரா? சரி. ஆச்சியன் குடும்பி போகுதுன்னு வருத்தப்பட்டாளா? இன்னைக்கு பாருங்க. அதாவது என்னய்யா? நம்ம வீட்டுல யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா சரி, அந்த ஈமக்கிரிய சடங்கு எல்லாமே நம்ம பெத்த புள்ளதான் செய்யும். அவர்தான் செய்வாங்க. ஆனா அக்ரஹாரத்துல வந்து அப்படி கிடையாது. என்னைவாங்க? அக்ரஹாரத்துல ஆச்சி தான் எல்லாமே செய்யணுமா? என்ன? ஆச்சிக்கு தான் முட்டை அடிப்பாங்க, ஆச்சியத்தான் முக்குல வைப்பாங்க. நம்ம வீட்டுல நம்ம புள்ளைய கடமை செய்யும். ஆனா அக்ரஹாரத்துல வந்து ஆச்சிக்கு தான் அந்த அம்மாவுக்கு தான் எல்லாமே செய்வாங்க. அதுக்கு தான் இந்த ஆச்சி சொன்னா, ஐயரே ஆத்துல போறாரு, ஆச்சிய குடும்பி போதேன்னு வருத்தப்பட்டு இருந்தாலாம். அவனை முடிய கொடுக்க வேண்டி இருக்கே அப்படின்னு கவலைப்படுவாளாம். பெரிய குந்தலா இருந்தாலும் சரிதான், வெட்டிட வேண்டியதான். ஆமா, உடனே உடனே இழுத்துருவாங்க. சரி, அப்போ அத மாதிரி அடியே கல்யாணி, நான் இப்பவே கமசனுடைய அரண்மனைக்கு போக போறேன்டி. சரி, என்ன 8 நாளைக்குள்ள நான் திரும்பி வரலையானா ஏடி அம்மா கல்யாணி, வெள்ள உடுத்திக்கம்மா, வீட்டுக்குள்ள இருந்துக்கம்மா, காலிய கலத்திக்கம்மா, தலையில் மொட்டை அடிச்சுக்கம்மா, முக்காடு போட்டுக்கம்மா, முக்காடு போட்டுக்கம்மா, தாய மூளையவும் காத்துக்கம்மா. நீ முக்காடு போட்டுக்கோ, மூளையில காத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஐயர் சொன்னார் பாருங்க. ஆச்சு கண்ணீரை தாரதாரையா வடிக்கா. ஏன்னா எப்படி பேசாதங்க, நீங்க போயிட்டு என்ன நான் இருக்க முடியுமா? நீர் என்ன 8 நாளைக்குள்ள கண்டிப்பா திரும்பி வரணும் அப்படின்னு ஓலையை கையில எடுத்தார். சாதக ஓலையை கையிலே கொடுத்து ஆட்சியாகப்பட்டவள் ஐயருக்கு ஆட்சி தேச்சி ஆறுதலை சொல்லி, உங்க ஜோசியம் பொய்யானால் வருகின்ற சந்திரனும் பொய், இரவிலே உதிக்கின்ற சந்திரனும் பொய், கிராணமும் பொய், அதாவது நாட்டில் என்னென்ன இருக்கா, சூரியன் உதிப்பது பொய்யானால் நீங்கள் சோசியம் சொல்லுவது பொய்யாகும். சந்திரன் உதிப்பது பொய்யானால் நீங்கள் சாதகம் சொல்லுவது பொய்யாக போகட்டும், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு வெற்றிகரமா ஆச்சு தேய்ச்சி ஐயரை அனுப்பி வச்சார். அரண்மனைக்கு வந்தாரு. தேவகியின் சாதகத்தை தெளிவாக பார்க்க ஐயாயே வந்திரி அரசமன்னா, உங்க தங்கை தேவகிக்கு மாப்பிள்ளை இல்லைன்னு எவன் சொன்னான்? கமசன் தங்க தேவகிக்கு மாப்பிள்ளை இல்லையா? வாராரு வாராரு மாப்பிள்ளை 8 நாளைக்குள்ள வரப்போகின்றார். 8 நாளைக்குள்ள மாப்பிள்ளை கண்டிப்பா அரண்மனைக்கு வருவார். 999 காசி பாப்பா வந்தவன் அத்தனை பேர் இல்லைன்னு போயிட்டாங்க. நீ போய் சொல்லி பணம் வாங்க பாக்குறியா? பிடிச்சு அடங்கடா இவனை கல்லறையில. உண்மையை சொன்ன உத்தமரை கல்லறைக்குள்ள பிடித்தடைத்தான். கல்லறைன்னு சொன்னா கல்லறைக்குள்ள விஷச்செண்டுகள் எல்லாம் இருக்கும். பாம்பு, பச்சி, தேளு, நட்டுவக்காளி, பூரா, இப்படியாகப்பட்ட விஷச்செண்டுகள் எல்லாம் கல்லறைக்குள்ள இருக்கும். குமரி மூட்டை கொஞ்சி குலாவும், கிளவி மூட்டை கிண்டி கிளாவும். ஆமா, அதே மாதிரி தேள்கள், பூராங்கள், பெரிய பெரிய நாகங்கள் எல்லாம் தங்கி இருக்கக்கூடியது கல்லறை. அப்பேற்பட்ட கல்லறைக்குள்ளே காசி பாப்பானை பிடித்தடைத்தா. சரி, உண்மையை சொன்னவரை ஒத்துக்கொள்ளாமல் ஒருவன் சொன்னது பொய்யாகி போச்சு. சரி, 999 பேர் சொன்னதும் உண்மையாகி போச்சு. அப்ப வந்து ஒரு வார்த்தையை அதிகமா யார் சொல்லுகிறாங்களோ அதுதான் நம்பப்படும். ஒரே ஒரு ஆளு சொன்னா அந்த உண்மை யாருமே ஒத்துக்கிட மாட்டாங்க. இது உலகறிந்த உண்மை. ஒரு கை தட்டினா ஓசை வராது, பல கை தட்டினா தான் ஓசை வரும். அந்த நடப்பின்படி கமசராஜமாகப்பட்டவன் 999 பேர் சொன்னதுமே நம்பினான். இந்த ஒரே ஒரு ஆள் உண்மையை சொன்னார், அவரை நம்பவில்லை. கல்லறைக்குள்ளே பிடித்தடைத்தான். ஆனாலும் என்ன 8 நாளாச்சு மாப்பிள்ளை வருகின்றார். வாராரு வாராரு மாப்பிள்ளை வடக்கிருந்து வாராரு. அவர் எங்கிருந்து வருகின்றார் தெரியுமா? சாமி சூரநாடு தன்னாடி, சூரநாடு தன்னதி, அந்த சூரராஜன் சூராவளி அவர்கள் 2 பேர்களுக்கு
தவமிருந்து பெற்றெடுத்த திருமகன் அவன் பெயருதான் வாசுதேவன். அவன் என்னைக்கு தாயின் வயத்திலே சனித்தானோ அவன் சனித்த நாளையிலே அப்பாவை தூக்கி தின்னுட்டான். அதான் எதற்காக தெரியுமா? அவரும் போய் சேர்ந்துட்டாரு. ஆடியில் கருத்தரித்தால் சித்திரையில் சிசு பிறக்கும். சிசு பிறக்கும். மாதத்தவனை எண்ணி பாருங்க. ஆடி ஆவணி புரட்டாசி கார்த்திகை கார்த்திகை மழை தை மாசி பங்குனி சித்திரை 10வது மாதம் சரியா போச்சா? கரெக்டா போச்சு. அதான் ஆடி வந்து அந்த காலத்துல ஆடி தீபாவளி எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா? எதற்காக? ஒரு திருமணமாகி புது மாப்பிள்ளையும் புது பெண்களும் தன்னுடைய வீட்டுல தங்க கூடாது. கூடாது. அதனாலதான் ஆடிக்கு அழைச்சிட்டு போவாங்க. அதான் ஆடியில் கருத்தரிக்குமானால் சித்திரையில் சிசு பிறக்கும். சித்திரையில் சிசு பிறக்குமானால் சீமை அழிப்பான், தாய் தந்தை அழிப்பான். அப்படி என்று சாஸ்திரம் அப்படி சொல்லுது. ஆமா. அப்ப இப்பேற்பட்ட வாசுதேவனாகப்பட்டவன் சரி அவன் என்னைக்கு தாயின் வயிற்றிலே அவதரித்தானோ அன்னைக்கு அவங்க அப்பா போய் சேர்ந்தார். பிறந்த 6 மாதம் ஆச்சு. அந்த அம்மாளும் போய் சேர்ந்துட்டா. எடுத்து வளர்த்தா சின்ன பாட்டி. எடுத்து வளர்த்த சின்ன பாட்டி வாரி எடுத்து வாசுதேவன் என்று பெயரை கொடுத்தார். 5 வயதாகி போச்சு. 5 வயதிலே அவனை பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டா. அந்த அம்மாளும் போய் சேர்ந்துட்டா. பிறகு பார்த்தா வாசுதேவன் இனி இந்த உலகத்திலே நாம இருக்க கூடாது என்று கடற்கரை ஓரமாகவே வந்து கொண்டிருக்கும் போது அந்த கடற்கரையில் இருந்து அந்த கடலரசன் கடல் ராணி அவர்கள் 2 பேர்களுக்கு அங்கே 12 வருடமா பிள்ளை ஒன்று இல்லாமல் கடற்கரையிலே நடந்து வரும்போது 12 வருட காலங்களாகவே ஆண்டு வருகிறார்கள் கடல் அரசனும் கடல் ராணியும். அந்த கடல் அரசனுக்கும் கடல் ராணிக்கும் பிள்ளை இல்லாத காரணத்தினால வாசுதேவனை தன் அரண்மனைக்கு கொண்டு வந்து பிள்ளைக்கு பிள்ளையா தாயும் தகப்பனுமா இருந்து அழகா வளர்த்தாங்க. பிள்ளைக்கு 16 வயதாகி போச்சு. 16 21 வயதுன்னு வைங்களேன். 21 வயதுல பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் முடித்து கண்குளிர பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அந்த அம்மா ஒருவா சாப்பாட்டை பொங்குனா வாய் நிறைய எடுத்து வச்சா. அந்த அம்மாளும் அப்படியே போய் சேர்ந்தார். படக்குன்னு உயிர் போச்சு. பார்த்தார் கடலரசன், அடே சண்டாளா, நீ என்னைக்கு தாயின் கருவிலே சனித்தாய அன்னைக்கு உன் தகப்பன் மாண்டு போனார். பிறந்த நாளையிலே உன் தாயார் மாண்டு போனார். எடுத்து வளர்த்த சின்ன பேத்தியான்னு போய் சேர்ந்துட்டார். இன்னைக்கு எனக்கு பிள்ளைக்கு பிள்ளையா உன்னை நான் வச்சிருந்தனடா, என் கட்டிய மனைவியும் நீ சாப்பிட்டுட்ட. இனி நீ இருந்தேயானால் என் உயிருக்கு ஆபத்து வந்து சேரும். அதனால இனி என் அரண்மனையில் உனக்கு இடமில்லை என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியிறக்கிய வேளையில் இனி என் வீட்டு பக்கம் உனக்கு இடம் இல்ல, அரண்மனையை விட்டு நீ வெளியிறங்கி போ அப்படின்னு உடனே வாசுதேவனுக்கு மனசே கேட்கல. எங்க போனாலும் நம்மளுடைய நேரமோ என்னமோ தெரியல, நாமளோடு இருப்பவர்கள் அத்தனையும் நாமளை விட்டு விட்டு சென்று விட்டார்கள். இனி நம்ம யாரு கூப்பிட்டாலும் நம்ம கிட்டவே போக கூடாது அப்படி என்று சொல்லி அந்த வாசுதேவனாகப்பட்டவனானவன் நாம இருந்தால் இறந்து போனா குச்சமே, நாம வாழ்ந்தா இழப்போமை, மாண்டாலும் குச்சமே, என்னாக புடுங்கிடு இந்த நல் உயிரை மாய்த்திடணும். இனி இருந்தா இழப்போ, இறந்து போனாலும் குச்சமில்லை, வாழ்ந்தா இழப்போ, நம்ம மாண்டு போனாலும் குச்சமில்லை என்று கடற்கரையிலே வாளை ஊன்றி தன் உயிரை வாளிலே மாய்க்க போனா வாசுதேவன். பார்த்தா ஆகாய வாணி அம்மா, அப்பா வாசுதேவா, உனக்கு மரண யோகம் இல்லை அப்பா, மாலையிடக்கூடிய யோகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வாயுதேவன் மகிமையினாலே அவரை சுழட்டி காற்றிலே பறந்து கருவூர் மாவட்டத்திலே கம்சனுடைய அரண்மனை வாசலில் கொண்டு வந்து விட்டார். அரண்மனை வாசலுக்கு வந்து விட்ட உடனே மந்திரியாகப்பட்டவன் கம்சராஜனை அழைத்து சொல்ல, கம்சராஜன் அரண்மனையை விட்டு வெளியிறங்கி வந்து அந்த வாசுதேவனை கண்டபோது அடேங்கப்பா, மாப்பிள்ளை
சூரிய பிரகாசமா சொலிக்காரு. அப்பேர்பட்ட அழகு மாப்பிள்ளை. ஆனா யாரோ எவரோ தெரியவில்லை. தெரியல அப்படின்னு ஊரு பேரை விசாரிக்காரு. கேட்டாரு. என்ன கேட்டான் தெரியுமா? கேட்டா ஊரு என்னப்பா பேர சொல்லப்பா. ஊரு என்னப்பா பேர சொல்லப்பா. ஓ பேர சொல்லப்பா. நீ ஒத்த வழியா வந்தது என்னப்பா பேர சொல்லப்பா. எப்பா நாடு என்னப்பா நகரம் பேர் சொல்லப்பா நகரம் பேர் சொல்லப்பா. நீ நடந்து வந்ததொரு என்னப்பா நகரம் பேர் சொல்லப்பா. உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் எப்பா எந்த தேசம் நீ எங்கேயும் இருந்து வந்தா அங்கே எந்த தேசம் எங்கேயும் இருந்து இங்கேயும் வந்தப்பா. உனக்கு தாய் பேர் என்னப்பா நகரம் தகப்பன் பேர் சொல்லப்பா அப்பா பேரை சொல்லப்பா. பேரை சொல்லப்பா. நீ தன்னந்தனிமையா வந்தது என்னப்பா நகரம் பேர் சொல்லப்பா. உனக்கு தாய் பேர் என்னப்பா தகப்பன் பேரை சொல்லப்பா. என்று கம்சராஜன் கேட்ட போது பார்த்தானே வாசுதேவன். ஐயாவே கம்சராஜா நான் பிறந்ததுதான் சூரநாடு. சூரராஜே சூறாவல்லி நான் பிறந்தது சூரநாடு. சரி சூரநாட்டிலே எங்க அப்பா பேரு சூராராசன் அம்மா பேரு சூறாவல்லி. ஆஹா இரு பேர்களுக்கும் நான் பிறந்தவை என் பெயர் தான் வாசுதேவன். ராஜதேவன் அப்பந்தான் கம்சராஜன் நினைக்கா எப்படி ஏ மாப்பிள என்ன வாங்க 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 நான் வந்துட்டேன். உங்களைத்தானே காங்காம நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா உங்க அப்பா யாரு தெரியுமா? யாரு சூராராஜன் எங்க அம்மா கூட பிறந்த சொந்த தாய் மாமா. ஓ தாமாமே ஆ, சரி சூறாவல்லி எங்க அப்பா கூட பிறந்த சொந்த அத்தை. அப்படியா அப்படின்னா நீங்க எனக்கு மாப்பிள்ளை முறைலாம் வேணும். அதான கேட்டனா என் தங்கச்சி தேவகிக்கு மாப்பிள்ளை இல்லாம நான் 8 திசையும்ல தேடி வாரேன். தேடி பார்த்தேன் அப்படி என்று வாசுதேவனை வரவழைத்து அழைத்து ஆசனத்தை எடுத்து போட்டு மாப்பிள்ளையை அமர வைத்து ஆமையா அவருக்கு விருந்து உபச்சாரங்களை எல்லாம் முடிக்க முடிக்க மந்திரியை வரவழைத்தார். சரி அப்பா மந்திரி என்ன கல்லறைக்குள்ளே பிடித்து அடைத்த அந்த காசி பாப்பானை கூட்டிக்கிட்டு வாங்க. கூட்டிட்டு வாங்க. அவர் சொன்னது உண்மையாகி போச்சு. இன்னைக்கு மாப்பிள்ளையும் வந்து விட்டார். வந்துட்டார் ஐயா கம்சராஜா ஐயா. கல்லறைக்குள்ளலாம் பிடிச்சு அடைச்சிருக்கோம். என்ன ஆச்சோ அவர் தெரியல. உயிருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையே தெரியல. அப்படின்னா பாருங்க. ஆமா. ஏ மந்திரி என்ன அவர் உயிரோட இருந்தா ஐயரை கூட்டிக்கிட்டு வா. சரி. அவர் உயிரோட இல்லைன்னு இருந்தா என்ன வேணும்? எலும்பு துண்டு இருந்தா கொண்டு வா, அவருக்கு ஈமக்கிரியவாதி செய்வோம். ஓஹோ நல்ல யோசனை தான். பிறகு சரி அப்படின்னு உடனே சரி பொட்டு மேல முழக்கத்தோட தங்க தாம்பலத்துல மாணிக்க மாலைய வச்சு சரி ஐயரை கூப்பிடணும்னு கொட்டு மேல முழக்கத்தோட மந்திரிமார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வாரார்கள். கொட்டு சத்தம் கேட்க கேட்க ஐயருக்கு குடலை புரட்டுது. யாம் பெறட்டுது என் வெளிய. மாப்பிள்ளை வந்தாரோ வரலையோ? குடலை பெறட்டுனா ஒரு மாத்திரையை போட வேண்டியானே. குடலை புரட்டுனா மாத்திரை வாங்கி போடவா? ஆமா. அப்படி பெரட்டல, வேற என்ன இது பெறட்டுது? பயத்துல பெரட்டிக்கிட்டு இருக்கு அவருக்கு. பயத்துல பெறட்டுது. உனக்கு பெரட்டிக்கிட்டு இருக்குன்னா ஒரு 2 மாத்திரை வாங்கி போடு. சரி. மாத்திரை வாங்கி போட்டு சரியா வரலன்னு வை, ஆ 2 தார் உருண்டை வாங்கி தரேன். தார் உருண்டை வாங்கி தார் உருண்டை வாங்கி தரேன், முழுங்கிரு. நான் முழுங்கவா? சரி. தார் உருண்டை வெளிய வரணும்னா வெளியே வரணும்னா உன்னை அடுப்புல தூக்கி வச்சோம்னா இளவீரும். ஓஹோ அப்படி சொல்றியோ? பிறகு யோசனை நல்லா தான் இருக்கு.
ஆனா மாண்டுருவேனே. மாண்டுருவியா? ஆமா. மாண்டனா பாத்துக்கலாம். பாத்துக்கலாமோ? நீ மாண்டனா மொச்ச பயிறு தான், சுண்டல் தான். சரி. புது Dress தான். புது Dress தான். ட்ரெஸ்ஸா? பேத்தியாளுக்கு நான் எழுதி வச்சிட்டு போவேன். எப்படி? அதாவது என் பேத்தியா அச்சங்குன்றத்துல இருந்து வருவா. வந்தான்னு சொன்னா நான் வர மாட்டேன். ஒரு தோசை கொடுக்க கூடாது, ஒரு மொச்சப்பயிர் கொடுக்க கூடாது, ட்ரெஸ் கிஸ் எடுத்து கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போவேன். நீ என்னைக்கு போறியோ அன்னைக்கே நான் ஆட்சியை கரெக்ட் பண்ணிடுவேன். அப்படியா? நீ வரமாட்டேன் பிரபு. நான் போன் போட்டு அவளை கரெக்ட் பண்ணிடுவேன். அப்படியா? ஆச்சி நான் சொன்னதுக்கெல்லாம் பாரு ஆமா ஆமா அம்பா. அதாவது உன்னுடைய வாயினால நான் மாண்டுருவேன்னு சொல்லுன்னு வையி, எனக்கு ஆயுள் அதிகம். இன்னும் 20 வருஷம் உன் கூட நின்று படிச்சுட்டு பேரும் புகழும் வாங்கி அது வரைக்கும் கூட யாருக்கு வச்சிருக்கா? யாரா? நீ விரட்டினாலாம் போக மாட்டோம்ல. அப்படியா? அதெல்லாம் முடியாது. ஆயுள் வரைக்கும் பேத்திய விட்டு அங்கிட்டு போக மாட்டேன். சரி, இது உனக்கு கடைசியில தெரிய போகுது. அப்படியா? தை மாசம் பிறகட்ட அன்னைக்கு தெரியும். அதனால ஒண்ணுல ஓ மனசு. அப்படியா? சரி தாத்தா, என்னத்த பேசினாலும் என்னத்த அடிச்சாலும் நான் எப்படியாவது கரெக்டா வந்துருந்தேன். அவர் ஏன் அப்படி சொல்லுதாரு தெரியுமா? போன கொடைக்கு அடிச்சு 500 ரூபாய் என்கிட்ட நிக்கி. அதெல்லாம் கிடையாது. திருப்பி 500 ரூபாய் இல்ல 650 ரூபாய் தரணும். சரி தந்தாலும் தராட்டாலும் நான் என்னமும் கேட்டனா இல்ல பேசினா கிடையாது. கொடுத்ததை வாங்கிட்டு என் பாட்டுக்கு அரம்பலாம் போனேன். அப்ப அடுத்த கோயில்ல எது சோழசேரியில வச்சு தாத்தா உமக்கு கோயிலுக்கு 500 ரூபாய் எடுத்திருந்தேன், நான் இந்த சுரண்டையில படிக்கும் போது உமக்கு சேர்த்து தாரம்னு சொன்னான். அப்ப ஒரு அன்பு இருக்குல்ல, அதனால அதாவது என்னய்யா 500 ரூபாய் என்கிட்ட நிக்க போய் நீ ஆசபாசமா நீ பேசுத. சரி அந்த 500 ரூபாய் இல்லன்னு வைங்க, இந்த பலவாத நாய் பளிர்னு மேல விழும் பாருங்க. அப்படியா? அப்படின்னு சொல்லி நிப்பாரு. அதெல்லாம் நிக்க மாட்டேன். தந்தது போதும் சரிதானே? சரி அதனால சிறுபாணிய பாருங்க. கல்லறையின் பக்கத்திலே வரும்போது ஐயருக்கு கொட்டு சத்தம் கேட்க ஐயருக்கு குடலையெல்லாம் விரட்டுது. மாப்பிள்ளை வந்தாரோ வரலையோ தெரியவில்லை என்று கல்லறைய திறப்பாரா. கல்லறைய திறக்கும் போது அந்த காசி நல்ல பாப்பானுக்கு கல்லறையை திறந்தார்கள். தங்க தட்டிலே இருந்த மாணிக்க மாலையை எடுத்து கழுத்திலே போட்டார்கள். மாணிக்க மாலையை எந்த கையில எடுத்து கழுத்திலே போட்ட போது அப்பந்தான் ஐயர் நினைக்காரு, பெரிய பெரிய சிவ ஆலயத்துல விடியற் காலம் 5 மணிக்கு சிவன் பானை பொங்கல் வச்சு ஒரு செங்குடாய கொண்டு வந்து செவ்வரளி மாலை போட்டு வெட்டுவாங்க. நான் மனிதரா பிறந்ததினால ஒரு ஆலயத்துல என்று அவரோ கண்ணீரை வடித்துக் கொண்டு கண்ணீரை வடிக்க காசி நல்ல பாப்பா கமசராஜே முன்னா காசி பாப்பான்னு வாரபோ என் மன்னா கமச முடி ராஜமன்னா மாப்பிள்ளை வந்தாரா வரலையா? ஏ மாப்பிள்ளலாம் நேத்தே வந்துட்டாரியா, நீர் வருத்தப்படாதரோ அப்படின்னா நான் வீட்டுக்கு போறேன். என் மனைவி கல்யாணிக்கு எனக்கும் அவளுக்கு 60 கல்யாணம். நான் 2 முடிச்சுதான் போட்டிருக்கேன், 3வது முடிச்சு இன்னும் நான் போடல. நான் வீட்டுக்கு திரும்பி போகலையானா வெள்ள உடுத்திக்கிடுவா, அவ வீட்டுக்குள்ள இருந்துக்கிடுவா, முக்காடு போட்டுக்கிடுவா, அவ மூளையிலே அமர்ந்து கொள்ளுவா. அதனால நான் சொல்லுவதை கேளுங்க ஐயா, நான் அரண்மனைக்கு போறேன். ஐயா காசி பாப்பான இந்த 20க்கு 20 கல்யாணத்துக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கு, 60க்கு 60 கல்யாணமா கேக்கு. ஒரு வாரம் கழிச்சு முடிச்சுக்கலாம். நீர் மெதுவா இருந்து வாசுதேவனுக்கும் என் தங்கை தேவகிக்கும் கல்யாண நாள முகூர்த்த ஓலை குறிச்சிட்டு நீர் வீட்டுக்கு போறோம். கல்யாணம் எல்லாம் முடிச்ச பிறகு நீர் வீட்டுக்கு போனா போதும். சரி உம்ம மனைவிக்கு நான் ஆள் விடுதேன். சரி ஐயர் உயிரோட இருக்காருன்னு. சரி அப்படி இருப்பதனால உங்களுடைய அதாவது வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் திருமணம் கூடி இருப்பதனால் புதன்கிழமை ஐயே வரமாட்டோம். என்ன மை கிடையாது. அந்த உடனே வைகாசி மாதம் வளர்ப்பதை இறந்ததிலே சரி புதன்கிழமை அன்று 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ள திருமணம் செய்வதற்கு உத்தமம். அதுக்கப்புறமாக என்ன 10 மணியிலிருந்து 11 மணிக்குள்ள
அதுக்கு மேல நீர் சொல்லும். அந்த பேனா மாதிரி தூரப்படும். பேனாவில மை இருந்தா தானே வரும். நான் அடைக்கன்னு வார்த்தையை மறந்து விட்டேன். அப்படியா? அதனால சரி சுகமுகூர்த்தம் கூடிய நாள் புதன்கிழமை 9 to 10 திருமணம் செய்ய வைகாசி மாதம் வளர்பிற வெள்ளி அன்னைக்கு திருமண நாளை குறித்தார்கள். சரி திருமண நாளை குறித்து ஆமையா அவனி கடை 56 தேசத்துக்கும் அறிக்கை ஓலை அனுப்பி வைத்தார்கள். ஆமையா வரக்கூடிய அரச மன்னர்களுக்கு ஒரு உத்தரவு. எப்படி? என் தங்கையாகப்பட்ட தேவகிக்கும் வாசுதேவனுக்கும் திருமணம் நடக்க போகுது. சரி அந்த திருமணம் அன்னைக்கு என் அரண்மனைக்கு வாரவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? என்னுடைய அரண்மனையில கல்யாண வீட்டுல சாப்பாடு கிடையாது. சரி டீ கிடையாது, காபி கிடையாது, கலர் கிடையாது, வெத்தலை வாக்கு இல்ல, சுண்ணாம்பு கிடையாது. ஓ ராஜமன்னா, நீங்க ஆணையில வந்தா ஆணைக்குரிய தீனி, சரி ஒட்டகத்துல வந்தா ஒட்டகத்துக்குரிய தீனி, சரி நீங்க குதிரையில வந்தா குதிரைக்குரிய தீனி. ஆமா நீங்க என்ன சாப்பிடுவீங்களோ உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ கொண்டு வந்துருங்க. அப்படியா? அப்படின்னு அறிக்கை ஓலை அனுப்புனா சரி இத்தனையும் கொண்டு வரலைனாலும் பரவாயில்ல, சரி வாரவங்க அத்தனை பேரும் என் தங்கை தேவகிக்கு 1000 பொற்காசு மொய் பணம் கண்டிப்பா நீங்க கொண்டு வந்துடணும். நீங்க செஞ்சா ஓட்டிருக்கிய இல்ல கல்யாணத்துக்கு மொய் செஞ்சு ஓட்டிருக்கல. ரொம்ப அவன் தான் ஒரு கல்யாணத்துக்கு போக மாட்டானே. சரிதானே? நாமெல்லாம் கல்யாண வீட்டுக்கு போவேன். 21 வயசாச்சு அப்படின்னா என்னய்யா பெத்தவா சொல்லுவா, எப்படி அவன் போற போக்கு சரியில்லை, இல்ல அவன் வீட்டுக்குள்ள போறான் வெளியே வாரான், சரி ஒரு சட்டையை போட்டுக்கிட்டுதான், சரிதான். அது வரைக்கும் டவுசர் போட்டவே இன்னைக்கு பேண்ட் போட்டுதான். ஆமா பேண்ட் பைக்குள்ள ஒரு சீப் வச்சிருக்கான், ஒரு கண்ணாடி வச்சிருக்கான். ஆமா அது போக சட்டை பைக்குள்ள ஒரு செல்போன் ஒண்ணு வச்சிருக்கான். போன் இருக்கும். எந்த நேரமும் காத்துல போனும் கையுமா சுத்திக்கிட்டு வாரான். ஆமா போன் நம்பரை பிதிக்கிட்டே இருப்பான். ஆமா அப்ப பெத்தவா சொல்லுவா, என்ன ஏலேங்க வா முருகா, என்ன இந்த மாதிரி இப்படி எல்லாம் இருக்கடா, சரி நீ அம்மா பேச கேட்க மாட்டுக்க, கேட்க மாட்டோம், ஊருக்குள்ள ஒன்ன ஒரு மாதிரி சொல்லுதாங்க, சரி நீ அவளை இவளன்னு எவளையும் கூட்டிக்கிட்டு வந்துடாத, வந்துடாதப்பா, நீ யாரு உனக்கு பிடிச்சிருக்கோ நீ சொல்லு, அம்மா நான் கெட்டி வைக்கேன்டா, கெட்டி வைக்க, உன்னை நம்பித்தான் நான் ஊருக்குள்ள அவளை மொய் செஞ்சு போட்டிருக்கேன். ஒரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் 1001 நான் மொய் செஞ்சு வச்சிருக்கேன்டா, நீ எனக்கு தெரியாம எவளையும் கூட்டிக்கிட்டு வந்துடாத, வந்துடாதப்பா, நீ யாரு பிடிச்சிருக்க சொல்லு, அம்மா நான் உன்னை கெட்டி வைக்கேன்டா, கெட்டி வைக்கப்பா, உன்னை நம்பி செஞ்சு போட்டிருக்க, என்ன கை விட்டுறாத, அப்புறம் வசூல் பண்ண முடியாது பாக்கும்போதே தெரியும் அப்படின்னு சொல்லுவா. அத மாதிரி என்ன கமசராஜை வரக்கூடியவங்க அத்தனை பேரும் 1000 பொற்காசு மொய் பணத்தோட வரணும். அப்படி யாரும் சும்மா வந்தீங்கன்னா உங்க தலையை அறுத்து கோட்டை வாசல்ல தொங்க விட்டுருவேன். அப்படி என்ற அறிக்கை ஓலை அனுப்பி 56 தேசத்துக்கும் அனுப்பினா கல்யாணம் அன்னைக்கு கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. உள்ளூர்ல ஒரு ஆளு கூட வரல. ஏன் வரலையா? அவன் 1000 பொற்காசு கேட்டா யாரும் வருவாங்களா? வரமாட்டாங்க. உள்ளூருக்குள்ள ஒரு ஆளு கூட வரலைன்னு சொன்ன உடனே பந்தி போசன பின்னால பட்டண பிரதேசம் முன்னால இருக்கான். சரி அதனால நம்ம வசூல் பண்ணிட்டு தான் வரணும்னு சொல்லி ஆணையை அலங்கரித்து அந்த ஆணையிலே மாப்பிள்ளையும் பெண்ணையும் அமர வைத்து பட்டண பிரதேசமா ஊருக்குள்ள வரி எல்லாம் பிரித்து கொண்டு வருகிறான். அப்ப 1000 பொற்காசுகளையும் பிரித்து கொண்டு வரும்போது வரக்கூடிய வழியிலே ஒரு அழகான மாமரம். அந்த மரம்னு சொன்னா 12 வருடத்திற்கு ஒரு முறை ஒரே மரத்துல ஒரே பூ பூத்து ஒரே பிஞ்சியாகி ஒரே காயாகி ஒரே கனியாக கனியக்கூடிய பழம். அதுக்கு பேருதான் அழகான பசியாப்பழம் மாங்கனி. அப்பேற்பட்ட மாங்கனியை கண்ட உடனே தேவகிக்கு ஆசை விடவில்லை. அண்ணா கம்சராஜா அதோ பாரு, ஒரே மரத்தில் ஒரே பூ பூத்து ஒரே பிஞ்சியாகி ஒரே காயாகி ஒரே கனியாகவே கனிந்திருக்கு. அப்பேற்பட்ட கனி எனக்கு இப்பொழுதே வேண்டும். தங்கைக்கு இல்லாத கனி தாரணையில் யாவருக்கும் இல்லை. அம்பாள் எய்த கனியை அரண்மனைக்கு கொண்டு வந்து தங்கையாகப்பட்ட தேவகிக்கு 8 துண்டாக வெட்டி 8 பங்கையும் தேவகி கையிலே கொடுத்தான். தேவகி 7 பங்கு சாப்பிட்டா. 8வது பங்கு சாப்பிடணும், இன்னும் ஒரு பங்கு கையில மிச்சம் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே துருவாசக முனின்னு ஒரு முனிவர் தவம் இருந்து வந்தார். துருவாசக முனிவர்னு சொன்னா அந்த கனியை சாப்பிட்டா அவருக்கு அதுல ஒரு முக்தி மோட்சம் கிடைக்கும். அவர் தவத்தை முடித்து விட்டு கங்கைக்கு சென்று நீராடி வரணும்னு போனாரு. அவர் சென்று வருவதற்குள்ள கமசராஜன் கனியை
அரண்மனைக்கு எடுத்து போக சரி உடனே துர்வாசக முனி ஞானத்தால் அறிந்து பார்த்தார். ஆமையா கமசராஜன் 8 பங்கை வெட்டி கொடுத்ததை ஞானத்தால் அறிந்தார். உடனே ஆங்கார கோபங்கள் வந்து அடே கமசராஜா, நான் தவமிருந்த கனியை உன் தங்கைக்கு நீ 8 பங்காகவே வெட்டி கொடுத்து விட்டாய். உன் தங்கை 7 பங்கை சாப்பிட்டு இருக்கிறார். அவள் சாப்பிட்ட 7 பங்கு இருக்கும். 7 பெண் குழந்தை பிறக்கும். 7 பெண் குழந்தை பிறக்குமடா. அவள் 8வது பங்கு மிச்சம் வச்சிருக்கா பாரு. அந்த 8வது பங்கையை சாப்பிட்டாலேயானா 8வது ஆண் குழந்தை பிறந்து மாலை சுத்தி மாமந்தலையா இருப்பான் என்று சாபத்தை கொடுக்க சாபத்தை கொடுத்த உடனே கமசமுடி ராஜனுக்கு ஆங்கார கோபம் வந்து வாளை உருவுவான தேவகியா முன்னால் தலையத்தானே வெட்ட போர். அவர் சாபத்தை கொடுத்த உடனே உரையிலே வைத்திருந்த வாளை உருவி தங்கச்சி வெட்ட புறம்னு நிக்கா. பார்த்தார் மந்திரி, ஏ அப்பா கமசராஜா, மனக்கோலத்தில் இப்படி பிணக்கோலம் காங்க கூடாது. அதனுடைய கொலைப்பாவம் நம்மள கூப்பிட்டு கொடுக்கும். நம்ம அரண்மனையில எத்தனை கல்லறை இருக்கு, அந்த கல்லறையில 2 பேரையும் பிடிச்சு அரங்க. 2 கல்லறைக்குள்ள தங்கையவும் மாப்பிள்ளையும் நீங்க பிரிச்சு அடைச்சு வைங்க. என்ன நடக்கணும் நம்ம பாப்போம். ஆணும் பெண்ணும் சேர்ந்தா தான் ஆண் குழந்தை பிறக்கும், பெண்ணும் ஆணும் சேர்ந்தா தானே பெண் குழந்தை பிறக்கும். 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டா அப்படின்னு வந்து சொன்ன உடனே அங்கே ஆட்டு வண்டி சம்மதித்து அரண்மனையில் கொண்டு வந்து கல்லறைக்குள் அடைப்பார். கல்லறைக்குள் அடைத்த போது அந்த கமசமுடி ராஜமன்னனாகப்பட்டவர் தேவகியவும் வாசுதேவனையும் கொண்டு வந்து 2 பேர்களையும் வேறு வேறு கல்லறைக்குள்ளே அடைத்து வைத்தார்கள். 2 பேரையும் வேற வேற கல்லறைக்குள்ள அடைத்து வைக்க தேவகிக்கு மனக்கவலை தாங்க முடியவில்லை. ஆகாய வாணியை என்னை அழுது புலம்புகின்றார். ஏ ஆகாய வாணியம்மா, ஏ ஆகாய வாணியம்மா, உன்னை போல பெண்ணெல்லாம் பெண்ணுக்கு மனம் இறங்கி இருக்க வேணும். பூமுடித்த தோசம் உண்டு, பூமான் முகம் பார்க்கலை, மாலையிட்ட தோசம் உண்டு, மன்னன் முகம் பார்க்கலை, கைபிடித்த தோசம் உண்டு, கைபிடித்த தோசம் உண்டு, என் கணவன் முகம் பார்க்கலை, நான் கணவன் முகம் பார்க்கலை. நான் கரவடிக்க அரளவே, பூமுடித்த தோசம் உண்டு, பூமான் முகம் பார்க்கவில்லை, கைவிடித்த தோசம் உண்டு, என் கணவன் முகம் பார்க்கவில்லை. அம்மா, என் கணவனை கரம் பிடிக்க நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஆகாய வாணியை என்னை அழுது புலம்ப அவள் அழுது புலம்பின வேளையில் பார்த்தா ஆகாய வாணியம்மா வாசுதேவன் கல்லறைக்கும் தேவகியின் கல்லறைக்கும் ஒரு சுரங்கப்பாதை அமைத்தார்கள். சுரங்கப்பாதை அமைத்த உடனே தேவகியாகப்பட்டவள் வாசுதேவனை கண்ணிலே கண்டார். ஓடோடி வந்து ஆசவாசமா கட்டி அணைத்து அவரை அமர வைத்து அவருக்கு கல்யாண சாப்பாடு கூட கொடுக்கல பாருங்க. கணவனை அமர வைத்தார். நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு வைக்கிறேன். சாப்பாடு வைக்கணும் எப்படி வைப்பா? சாப்பாடு ஒலை கட்ட முடியுமா? என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அடுப்பு இருக்கா? சாப்பாடு பொங்கி கொடுக்க கிடையாது. விறகும் இல்ல, அரிசியும் இல்ல, காய்கறியும் இல்ல. ஆனாலும் கணவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஒரு தாய்க்கிழவி மத்தனக்கா காவலுக்கு இருக்கா. வாசல்ல தாய்க்கிழவி மட்டும் உட்கார்ந்து இருக்கா. தாய்க்கிழவிக்கும் காவல் இருக்கணும்னா அந்த தாய்க்கிழவியை ஏன் காவலுக்கு வச்சிருக்கான் தெரியுமா? எதுக்கு? இந்த தேவகியாகப்பட்டவ எங்கேயும் போக கூடாது, வரக்கூடாது, பொம்பளை பாருங்க. அதனால ரத்தம் இல்லாத தாய் கிழவிய கொண்டு வந்து அவளுக்கு ஒரு கட்டு வெத்தலை, 100 கிராம் களிப்பாக்கு, சுப்பி சுண்ணாம்பு, ஏழ்பாயினம் போயல
யாழ்ப்பாணம் போயில சரிதான் நல்லா இத்தனையும் வாங்கி கொடுத்து சரி 41 நாள் வரைக்கும் நீ காவல் காக்கணும் 41 நாளையில தேவகி செத்துட்டாங்க செய்தியை மட்டும் என்கிட்ட சொல்லு அத சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி காவல் வச்சிருக்கா சரி கிழவி வெளியே உட்கார்ந்திருக்கா இவ கல்லறைக்கு உள்ள உட்கார்ந்திருக்கா நடக்குது தெரியுமா அதுக்கு தானே சுரங்கப்பாதை வச்சிருக்காங்க அதுக்கு தான் சுரங்கப்பாதை அமைச்சிருக்காங்க சரி அப்ப தேவகி கணவனுக்கு சாப்பாடு வைக்கணும்னு சொன்னா நம்ம எப்படி வைக்க அதானே கேட்டேன் அதே ஆகாய வாணியை மனதிலே எண்ணி எண்ணிக்கொண்டு முந்தானைய கிளிக்கா முந்தானைய கிளிக்கா தரையில விரிக்கா முந்தானைய கிழிச்சா வாசுதேவனுக்கு முன்னால விரிச்சா சரி அது தலவாழை இலையா மாறிச்சு சரிதானே அந்த அம்மா புழுதி மண்ணை அள்ளி வச்சா ஐயோ அது பொடி அரிசி சாதமாச்சு ஆஹா 21 வகையான கற்களை பிறக்கி வைத்தா சரி அது 21 கூட்டு கறி ஆச்சு ஆச்சு கையை தட்டினா அப்பளம் வந்தது கல்றக்குறிச்சி அப்பளம் கையை அலம்பினா சாம்பார் ரசம் மோர் அப்பளம் வந்தது ஆமா எல்லாம் வருது அத்தனையும் கணவனுக்கு வைத்து சரி அருந்துங்களை அருந்தும் என்று உபசரித்து கொண்டிருக்க ஆமையா 3.25 நாளிகை முடியக்கூடிய நேரம் ஆமா 2 உருண்டையை சாப்பிட்டாரு சரி 3வது உருண்டை மிச்சம் இருக்கு டைம் முடிஞ்சு போச்சு ஆஹா அப்ப நேரம் முடிந்ததுன்னு உடனே கல்லறை அடைந்து போச்சு சரி வாசுதேவன் அவர் கல்லறைக்கு செல்ல ஆமா 3வது இருந்த மிச்சமுள்ள சாதத்தை எடுத்து அருந்தின மகிமையினால ஆமையா அந்த கமசன் நங்கையாகப்பட்ட தேவகியாகப்பட்டவா அவள் அன்று மாதம் குழி மறந்தா அன்று மாதம் குழி மறந்தா அந்த அசரீர் வாக்குப்படி அதுவே கூலி கற்போமா அவன் முச்சும் குழி மறந்தா அவன் முழுகாம இருப்பாள் நங்கையவா குழி மறந்தா ஐயா குழி மறந்தா 40 நாள் கற்போமானா அவன் 40 நாள் கற்போமானா நங்கை குழி மறந்தா அவன் 40 நாள் கற்போமானா அவன் நங்கையவா குழி மறந்தா 40 நாள் கற்போமா அவள் கர்ப்பமா இருக்கும்போது அவள் 40 நாள் கர்ப்பமாகி இருக்கும்போது தாய் கிழவிய 41 நாள் தான் காவல் காக்க சொன்னா 41 நாள் ஆச்சு சரி தாய் கிழவி பார்த்தா ஆஹா கையில 41 கல்லு பிறக்கி வச்சிருந்தோம் ஆமா ஒவ்வொரு நாளும் முடியும் போது ஒவ்வொரு கல்லையும் எடுத்து அடுத்த அறைக்குள்ள போட்டோம் சரி ஆனா இன்னைக்கு ஒரு கல்லு கூட நம்ம கையில இல்ல இல்லையா அப்ப 41 நாளும் முடிந்து போச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு கல்லறையை திறந்து தாய் குழவி போய் பார்க்க சரி தேவகி கைக்கு தலையை வைத்து படுத்திருந்தா ஆஹா என்ன தலைக்கு கைய வச்சு படுத்திருக்கா என்னன்னு தெரியலையா பேமாவா செத்து போயிட்டாளா அதானே கேட்டேன் அப்படின்னு கையை பிடிச்சு பார்த்தா பாருங்க என்னாச்சு கைபிடித்து பார்த்தா கிழவி கர்ப்பம் என்று அறிந்து கொண்டா ஆமையா ஐயோ ஏடி தேவகி அம்மா ஆமா என்ன மோசம் நடந்ததடி என்னிடத்திலே சொல்லண்டு சொல்ல சொன்ன போது ஏ கிழவிங்க வா என்ன இந்த மாதிரி விவரம் சரி நான் 10 மாதம் முச்சம் வச்சு ஒரு பிள்ளைய நான் வச்சு எடுக்கணும்னு சொன்னா சரி நான் பிள்ளைகளை பெத்து பெருக்கி என் நாட்டுக்கு நான் போகும்போது என் கூட உன்னை பிள்ளை எடுக்க கூட்டிக்கிட்டு போறேன் அப்படியா எனக்கு வேண்டிய சம்பளம் உனக்கு தரேன் எங்க அண்ணன் கிட்ட நீ போய் சொல்லாத பொண்ணுக்கு பொண்ணு புறம் பேசுவானா பொண்ணுக்கு பொண்ணு புறம் பேசவே கூடாது பொண்ணுக்கு பொண்ணு புறம் பேச மாட்டோம்னு சொல்லுதா ஆனா சொல்லத்தான் செய்தா சரியா பேசிக்கிட்டு தான் இருக்கா அதே கதை நடந்துக்கிட்டு தான் இருக்கு தெருவுல உட்கார்ந்து என்ன குளத்து வேலைக்கு போறாங்க பாரு குளத்து வேலை குளத்து வேலைக்கு போயிட்டு என்ன ஒரு 3-4 மணிக்கு கிளம்பி வந்தான்னா ஒரு வெந்நிய போட்டு குளிச்சுட்டு அவளுக்கு மட்டும் ஒரு பிடி சாப்பாடை பொங்கி வச்சுட்டு தெரு முக்குல வந்து 4-5-6 கிளவி உட்கார்ந்துருப்பா கிளவிக்கு அந்த பேச்சு தான் குமரிக்கு அந்த பேச்சு தான் 5-6 பொம்பளைய உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தான்னு வைகி நல்லா பேசிக்கிட்டு இருப்பா நல்லா பேசுவா 8 ஒரு புறணி அங்கதான் நடக்கும் அவ 5 பேர் உட்கார்ந்து இருக்கான்னு வைகி அந்த 5 பேர்ல ஒருத்தி எந்திரிச்சு ஏக்கா என் வீட்டுக்கார் வந்துட்டார் ஊருக்கு அவருக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கலன்னா ஈயமா
கதறுவாரு. ஆமா நான் போய் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு வரேன், நீங்க பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னு ஒரு பொம்பளை எந்திரிச்சு போனான்னா சரி மீதி இருக்கா பாரு 4 பேரு. இவன் 4 பேரும் சேர்ந்து அவ போனவளை பத்தி இவ பேசிக்கிட்டு இருப்பா. என்ன பேசுவா? இவ வந்துட்டா பாரு இவன் புருஷனுக்கு உழைச்சு கொண்டு வந்து போட்டதான் இவன் கொண்டு வைக்க. அவன் உழைப்புக்கு இவ கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான். நேத்து 7ன்னு கேட்டா இன்னைக்கு என் புருஷம்னு சொல்லுதா. இவ சண்டைக்குள்ள நம்ம போக கூடாதுக்கா அப்படின்னு போனவளை பத்தி இவ 4 பேரும் பேசிக்கிட்டு இருப்பா. ஆமா கொஞ்ச நேரம் ஆகும். வேற அதுல ஒருத்தி எந்திரிப்பா. ஏட்டி என் பிள்ளை வந்துட்டான், அவனுக்கு ஒரு டம்ளர் காபி போட்டு கொடுத்துட்டு வரேன். நீங்க பேசிக்கிட்டுங்க, நான் இப்ப வந்துருவேன் அப்படின்னு அந்த அம்மா எந்திரிச்சு போவா. சரி மீதி இருக்கா பாரு 3 பேரு. போனவா 2 பேரையும் சேர்த்து பேசுவா. அவன் முகரைய பாத்துட்டா அவன் வந்துட்டா வருவா பேசணும்னு. எவா கூப்பிட்டா அப்படின்னு அவ 2 பேரையும் பத்தி இவ 3 பேரும் பேசிக்கிட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் ஆகும், அதுல இன்னொருத்தி போவா. போனவா 3 பேரையும் பத்தி இவ 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பா. இவ 2 பேர்ல இன்னொருத்தி எந்திரிச்சு போயிருவா. இவ ஒத்தையில உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. 4 பேரும் ஆட்டிக்கிட்டு வந்துட்டா பாரு என் வீட்டுக்கு. 4 பேரு வந்துட்டான்னா ஒரு வீட்டை 2 ஆக்கிருவா அப்படின்னு அவ ஒத்தையில உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருப்பா. பிறகு அப்ப இத மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா. ஆனா பொண்ணுக்கு பொண்ணு பெரும் பேச மாட்டோம்னு சொல்லுவா, ஆனா பேசிக்கிட்டு தான் இருப்பா. கண்டா காமாட்சிம்பா, காங்கலன்னா மீனாட்சின்றுவா. அதே கதை தான் நடக்கு. ஆமா இப்ப அப்படி எல்லாம் நடக்கு. அத மாதிரி கிளவி பேச மாட்டோம்னு சொன்னா கல்லறை அடைச்சா நேரா கமசம் கோட்டை அரண்மனைக்கு வந்தா. கமசராசன் அரண்மனைக்கு மேலே நின்று கொண்டிருந்தா. தாய் கிழவியாகப்பட்ட வாக்கிலே நின்று கொண்டு அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? ஏடா ஏடா கமசரா, ஏடா ஏடா கமசரா, நீ என்னுடைய வார்த்தை கேள். எப்பா வடக்க வடனா அந்த வடநாடு தன்னாதி. எப்பா மயிலு என்ற ஒரு சாதி, அது பருவ காலம் வந்துதானா ஆண்மையிலும் மேல் வரக்கும், அது பெண்மையிலும் கீழே நிற்கும். இந்த பெண்மையிலை கண்டபோ ஆண்மையில் மோகம்மா, அது பூமியில ஒழுகிடுங்க. அத பெண்மையிலும் கொத்தி தின், அது கொத்தி தின்ன முப்பதா, அது குணமுடனே முட்டை பண்ணி என்ற ஒரு சாதி. அதற்கு பருவ காலம் வந்துதான் அது சாக்கடையில் பிறலுமா, அது பிறந்த 10 மாதத்தில் பண்ணி பல ஊட்டி போடுமா. கோழி என்ற ஒரு சாதி பருவகாலம் வந்துதான் அது குப்பையே கிளறுமா. கோழி என்ற ஒரு சாதி பருவ காலம் வந்தா குப்பையிலே சுரண்டாகும். இடுக்கிய 20ஆம் பக்கம் என எனமா முட்டையிடும்டா. அப்படி நாட்டு வளப்பம் இருந்ததை போல உன் தங்கையாகப்பட்ட தேவகியாகப்பட்டவா, தேவகியாகப்பட்டவா இன்னைக்கு 41 நாளாச்சு. 40 நாள் கர்ப்பமாகி இருக்கிறாள் என்று அந்த தாய் கிழவி சொன்ன போது கமசராஜன் இதோ இப்பவே நான் தங்கையை வெட்ட போறேன் அப்படின்னு சொல்லி அரண்மனை விட்டு கீழ் இறங்கி ஓடி வந்தான். அடே கமசராஜா, நீ இப்பொழுதே சென்று அவளை தலையறுக்க வேண்டாம். பிள்ளை பிறக்கட்டுண்டா. பிள்ளை பிறந்து பெண் பிள்ளை தானே பிறக்க போகுது. எந்த பிள்ளையா இருந்தாலும் அப்படியே ஐகி உணராம கொப்பல் கொடி எடுக்காம குளிப்பாட்டாம உங்ககிட்ட வந்து கொடுக்க. அந்த பிள்ளைய கொன்றாலும் வளர்த்தாலும் அது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு உடனே அப்படியே ஆட்டுமென்று கமசராஜன் சம்மதித்தார். தேவகியாகப்பட்டவள் எப்படி இருக்கிறா தெரியுமா? ஒன்று நல்ல மாதமாச்சு, ஒன்று நல்ல மாதமாச்சு. கமசன் தங்க தேவகியா 3வது மாதமாச்சு. முகங்கள் எல்லாம் வெளுத்திடுமா. 5-6 மாதமாச்சு. அங்கம் எல்லாம் தங்க நீரோ. 8 நல்ல மாதமாச்சு. இட்டு முட்டா வருகுதன்பா.
10 மாதங்களாகி ஆமையா 10 மாதங்கள் முச்சும் பச்சு பரிபூரண கர்ப்பமாகவே இருக்கும் போது இருக்கின்ற போது அது 10வது மாதத்திலே ஆமையா அந்த தேவகியாகப்பட்டவா என்னையா திடீரென்று ஒரு நாள் தினத்திலே என்னையா அவள் அடிதொடியா வயருளைந்து 10வது மாதத்திலே அவள் இடுப்பறிந்தா குறுக்கறிந்தா அடிதடியாக வயருளைந்து 10வது மாதத்தில் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். ஆமா பெண் குழந்தை வந்து பிறந்த போது என்னையா கொப்பல் கொடி அறுக்கல, இல்ல ஐ உணரல, குளிப்பாட்டல, நீராட்டல, கிளவி அப்படியே கொண்டு வந்தா. கொண்டு வருகிறாள் அப்படியே கொண்டு வந்து கம்சராஜன் இடத்திலே ஒப்படைக்க ஆஹா தேவகிக்கு குழந்தை பெற்ற மயக்கம். ஆஹா இவ குழந்தைய கொண்டு வந்து கம்சன் கையில கொடுத்தா. கொடுத்தாள் பார்த்தா கம்சராஜன் என்ன என்னையவா கொல்ல போறீங்க? நீதானே கொல்ல வந்தவா அசரீர் வாக்கு அன்னைக்கு அரண்மனையில கேட்டது, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் ஆஹா அப்படி என்று சொல்லி ஆமையா மாளிகை வாசலுக்கு ஓடோடி வந்தான். வந்தாள் அந்த குழந்தையின் இரு கால்களை பிடித்து பிடித்து கிரு 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 கிருன்னு சுத்தினா. ஆமா ஓங்கி நடை கல்லிலே ஒரு அடி. ஏகப்பா பேயடிக்க பிள்ளை பொறுக்குமா? அதானே கேட்டேன் படக்குன்னு பிள்ளை உயிர் போச்சு, ஆஹா விடல தேங்காவா செதறி போச்சு. ஆஹா அப்ப பெண் பிள்ளையின் பாவம் சும்மா விடுமா? என்ன ஒருபோதும் சும்மா விடாது. விடாது இப்படியாகவே தேவகிக்கு 7 பங்குக்கும் 7 பெண் குழந்தை பிறந்தது. சரி